அன்பானவளே, இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை கூறுகிறேன். நித்திரை பண்ணினான் என்று சொன்ன ஒரு வார்த்தை வேத புத்தகத்திலே அடங்கியிருக்கிறது. அது எந்த பகுதி என்று சொல்லி ஆராய்ந்து அறிந்து கொள்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். பல கோணங்களில் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து காத்திருந்து செபிக்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்றால் தேவன் அநேக காரியங்களை நமக்காய் கற்றுக் கொடுக்க முடியும். வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது நித்திரை பண்ணினான் என்று சொல்கிற ஒரு வார்த்தை அடங்கியிருக்கிறது. அந்த இடம் சூறை செடியின் கீழாய் காணப்படுகிறது. இந்த நாளில் அநேகருடைய வாழ்வு சூறை செடியின் அனுபவமாய் காணப்பட்டாலும் கர்த்தர் நம்மை தட்டி எழுப்புகிற தேவன். சூறை செடியின் கீழ் நித்திரை பண்ணின ஒரு தெய்வ மனிதனை தெய்வதூதன் தட்டி எழுப்பி போக வேண்டிய தூரத்துக்கு நேரே பிரயாணப்படுத்தும்படியாய் ஆயத்தப்படுத்தினது போல் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்வில் அப்படிப்பட்ட அனுபவங்களை கட்டளையிடுகிற நல்ல தேவனாயிருக்கிறார். தேவன் தருகிற நல்ல ஒரு வெளிப்பாட்டின் வார்த்தை. நம்முடைய அனுபவம் இக்கால சூழ்நிலையில் ஒரு சூறச்செடியின் அனுபவம் போல காணப்பட்டாலும் கர்த்தர் தட்டி எழுப்புகிற தேவனாயிருக்கிறார். சூறச்செடியின் அனுபவம் நம்முடைய அனுபவமாய் கடந்து வரும்போது தேவ மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா என்று சொல்கிற தேவ மனிதன் சூறச்செடியின் கீழ் உட்கார்ந்து படுத்து நித்திரை பண்ணினான். போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி சாவை விரும்புகிறவனாய் காணப்பட்டான். இந்த நாளிலே நம்முடைய வாழ்விலும் சூறச்செடியின் அனுபவம் கடந்து வரும் என்றால் சாவை விரும்புகிறவளாய், நித்திரை பண்ணுகிறவளாய், உட்கார்ந்திருக்கிறவளாய், படுத்திருக்கிறவளாய் காணப்படுவோம். அந்த அனுபவங்களை விட்டு கடந்து வர கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கட்டும். தொடர்ந்து தொலைதூர பார்வையிலே தூர தரிசனத்தோடு பிரயாணம் பண்ண வேண்டிய பாதைக்குள்ளே கடந்து செல்ல கர்த்தர் நம்மை கொண்டு செல்லட்டும். அனுகிரகமேறிய நாளிலும் சூறச்செடியின் அனுபவங்கள் எங்கள் அனுபவங்களாய் காணப்பட்டாலும், நித்திரை பண்ணுகிற அனுபவங்கள் எங்கள் அனுபவங்களாய் காணப்பட்டாலும், உட்கார்ந்திருக்கிற அனுபவம் எங்கள் அனுபவங்களாய் காணப்பட்டாலும், போதும் கர்த்தாவே என்று சொல்கிற அனுபவம் எங்கள் அனுபவங்களாய் காணப்பட்டாலும், ஆமன் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சாவை விரும்புகிற அனுபவமாய் காணப்பட்டாலும் தட்டி எழுப்புகிற தேவன். தொலை தூர பார்வையில் தூர தரிசனத்தின் பாதையில் கடந்து போக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. இவர்கள் தேவனால் ஆமான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், இவர்கள் தேவனுடைய மனிதர்கள் என்று சொல்கிற அட்டையாளங்கள் தேசங்களுக்குள் வெளிப்பட போகிற கிருபைக்கா நன்றி அப்பா. அந்த வாழ்வுக்குள் நடத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் கடந்து போக வேண்டிய பிரயாணத்துக்குள் கடந்து போக கர்த்தர் கிருபை கொடுங்க. சூறச்செடியின் அனுபவங்கள் விலகட்டும். தேவனோடு உறவுகளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபை கொடுக்க முடியாது ஆட்சேபிக்கிறேனப்பா. அந்த வாழ்வுக்குள் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமே. சூறை செடியின் கீழ் படுத்து நித்திரை பண்ணின அனுபவம் அந்த வேத புத்தகத்தில் அடங்கியிருக்கிறது. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் அந்த பகுதியை கமெண்ட் பண்ண அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.